நம பார்வதீபதையே அழகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாரிய அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நமக்கெல்லாம் குரு அனுகிரகம் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு இல்லைன்னா யாருமே கிடையாது சார். அதே மாதிரி குருவோட அனுகிரகம் ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கையில. யாரையான ஒருத்தர குருவா ஏத்துட்டே ஆகணும் நம்ம. அப்படி நீங்க இது வரைக்கும் நீங்க யாரையும் ஏத்துக்கலையா? 2 குரு இருக்கார் பூலோகத்துல. ஆஞ்சநேயர் மாதிரி இருந்துடணும். ஒன்னும் கோவில்ல போனேன்னா தட்சிணாமூர்த்தி சிவன் கோவில்ல, பெருமா கோயில்ல போனேன்னா அயக்ரீவர் இருப்பார். அப்படி இல்லையா ஆஞ்சநேயர் சிவன் கோயிலையும் பெருமா கோயிலையும் 2 இடத்துலயும் இருப்பார். அவர் சன்னதியில போய் உட்கார்ந்து குருவா ஏத்துக்கணும். ஏன் இந்த குரு என்று சொல்றேன் அப்படின்னா, குரு அனுகிரகம் இல்லாமல் சிவ பதவி அடைய முடியாது, பரமபதம் அடைய முடியாது. நான் பெரிய சிவபக்தன், நான் பெரிய சித்தரையா, நான் பெரிய மகாவிஷ்ணு பக்தன் நாம போட்டிருப்பான், வாயில நாராயணான்னு சொல்லுவான். அங்கெல்லாம் இல்ல. அந்த அவர் உனக்கு குரு முகாந்தம் யார் அப்படின்னு கேட்டார். பிரகலாதன் வயிற்றுல இருக்கும்போது, அம்மா வயிற்றுல இருக்கும்போது நாராயணா என்று சொன்னார். யார் சொல்லி கொடுத்தது? அங்க முகுந்தம் யாரு? குரு முகாந்தம் என் நாரத ரிஷி, சப்த ரிஷிகளையும் ஒத்தார் அவர். எப்படி சொன்னார்? அவனா உள்ள கர்ப்பஸ்தானத்திலே சொல்லிட்டாரான்னு அவர் இல்ல. ஓ நமோ நாராயணாய, ஓ நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இந்த 2 எழுத்து, இந்த ஒரு எழுத்து தான் சொன்னார். நம்ம யாரான்னு சொல்றோமா? ஒரு நாளைக்கு காலையில இருந்த ஒரே வாட்டி சொல்லி பாருங்களேன். எழுத்த ஒண்ணா ஓம் நமோ நாராயணாய 3 வாட்டி சொல்லுங்க சார். காலையில சாயங்காலம் ஆத்துல படுக்கிறதுக்கு முன்னாடி 3 வாட்டி சொல்லுங்க சார். பெருமாள் நோட் பண்ணிட்டு வா சார் நம்ம ரெக்கார்ட. தெரியுமா எவ்வளவு பெரிய பவர் தெரியுமா அந்த மந்திரத்துக்கு? பிரகலாத கதை தெரியாதவா யாருமே கிடையாது. எதுக்காக இங்க கொண்டு வந்த அப்படின்னா, குரு முகாந்தம். நாரதர் ரிஷி பிரகலாதன் வயத்துல கருவா இருக்கும் பொழுதே மூல மந்திரத்தை உபதேசித்தார். என்ன பண்ண அவன்? யார பார்த்தார்? பிரகலாதன் சாட்சாத் நரசிம்மன், லட்சுமி நரசிம்மரை பார்த்தார். லட்சுமி தேவியே பயந்தா சுவாமிகிட்ட போறதுக்கு. ஆனா பிரகலாதம் போனார். யார் சொல்லி கொடுத்தா? எம்பெருமான் பரமேஸ்வரன் சொன்னார், பிரகலாத முன்னாடி அனுப்பு அப்படின்னார். விஷ்ணு பகவான் கோபம் தனியினர், பக்திக்கு தனியும் சார். பெரிய தணலா இருந்தா கூட அந்த தணல் உள்ள மலை திருவண்ணாமலை அக்னி கஷேத்திரம். நரசிம்மர் இங்க கொண்டு வந்து அண்ணாமலையார கொண்டு நினைக்கணும். நீங்க என்ன அப்படின்னா, ரமண மகரிஷியுடைய ஆராதனை வைபவ நாள் 25/4/2025 அன்று. எவ்வளவு பெரிய பரம ரிஷி தெரியுமா அவர்? மனித வாழ்க்கை வாழ்ந்து சாதாரண நம்மளை மாரி பிறந்து சித்தத்தை சிவன்பால் வைத்தார் அடியாருக்கும் அடியே. ரமண மகரிஷிதான் அருணாச்சலேஸ்வரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ரமண மகரிஷியுடைய ஆராதனை வைபவம். எல்லாரும் வாழ்நாள் ஒரு நாளான ரமண மகரிஷியுடைய அங்க போய் தரிசனம் பண்ணணும் திருவண்ணாமலையில. ஏன் அப்படின்னா, நிறைய சம்பாதிச்சாச்சு, கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு, சம்சார சக்கரத்துல இருந்து வாழ்க்கையே என்னமோ வாழ்ந்தாச்சு, குழந்தை பேரன் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் குரு தரிசனம் பண்ணோமா? காலையில எழுந்துக்க வேண்டியது, ஓட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, சாயந்தரம் வர வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, செல்ல பார்க்க வேண்டியது, இதே பார்த்தோமே தவிர குரு முகாந்தம் பண்ணமா? சில பேர்லாம் 5 நாள் லீவுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்ஸை புக் பண்ணிடுவா.
சில பேர் போனேன்னா எங்கெங்கே சினிமா தேட்டருக்கு போயிடுவா. ஆனா சினிமால நடிக்கக்கூடிய அந்த நடிகர்கள் அவள்ல தரிசனம் பண்ண போயிடுறா சுவாமிக்கு. நீங்க வேணா பாருங்க, பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாரும் தெய்வத்தை தரிசனம் பண்றா. ஏன்? அவளுடைய நடிப்பு மக்களுடைய மனதில் போய் பதிஞ்சு, மக்கள் யாரான ஒருத்தர் நம்மளுடைய இந்த நடிப்பிலே வாழ்க்கையில் மேலே உயர்ந்து வருவானா என்று ஒரு நல்ல ஒரு சிந்தனையில சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றான். இவன் என்ன பண்றான்? இங்க விசில் அடிக்கிறான். அண்ணாமலைக்கு போடானா போக மாட்டேங்கிறான். இவன் அண்ணாமலை இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேங்கிறான். சரிடா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரான்னா விசேஷனால போக மாட்டேங்கிறான். சினிமா தேட்டர்ல போய் காலையில 7 மணிக்கே நின்றுறான். 5 மணிக்கே டிக்கெட் வாங்க போயிடறான். எதுக்காக இங்க சொல்ல வர அப்படின்னா, இங்க ரமண மகரிஷி சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையில போய் உட்கார்ந்து ரமண மகரிஷி ஆசிரமத்தில் தபஸ் பண்ணணும். தெய்வங்கள் பேசுகின்ற இடம். தெய்வத்தை நேர பார்த்து பேசினவர் ரமண மகரிஷி. நம்மளே மாதிரி தான் சார் பிறந்து வளர்ந்தார். அவர் 12ஆவதுலாம் படிச்சார். எப்படி வந்தார் பார்த்தீங்களா? நம்மளாலையும் போக முடியும். சம்சார சக்கரத்தில வெளியில போகணும். போனால் எம்பெருமான் நம்மளுடன் வருவார். அப்படிப்பட்ட ரமண மகரிஷியுடைய விசேஷமான 75வது ஆராதனை தினம் போய் தரிசனம் பண்ணணும். இந்த குருவோட அனுகிரகம் இருந்ததுன்னா தோஷ நிவர்த்தின்னு பேர். எதுக்காக இந்த குரு முகாந்தம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு பெரிய பண்டிதன் நிறைய வேதங்கள் எல்லாம் கற்றான், சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கிறான். சிஷ்யன் குருவை மிஞ்சிட்டான். அவர் பெரிய பாஷையை எழுதினா போய் சிவபெருமான் பாஷியத்தை அரங்கேற்ற போறவனேன்னு சொன்னார். குரு சொன்னார், என்னை மீறி போறேன்னா பாவம் அப்படின்னார். குருவோட சாபம். அங்கே சிஷ்யன் என்ன பண்ணா, குருவை மீறி பண்ணதுனால அவன் குருவோட துரோகம் ஆயிடுது. சுவாமி சிவபெருமான் ஒருத்தனுக்கு கண்ணு போயிடுது. யாருக்கு? குருக்கு சாபம். அப்ப எம்பெருமான் சிவபெருமான் சொல்றார் குரு சிஷ்யா கதை. சிஷ்யன் சொல்றான், சுவாமி என் குருநாதர் கண்ணு போயிடுது, அவரை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு நேத்திரத்தை கொடுங்கோங்கிற. இவனுடைய அரங்கேற்றம் குருவை மிஞ்சி பண்ணதுனால குருவோட துரோகம் சாபம் வந்து விடுத்து. குரு சொல்றார், என்னுடைய சாபத்தை அவன்கிட்ட நிவர்த்தி பண்ணுன்னு சொல்றார். பரமேஸ்வரன் சொன்னாரா 2 பேருக்கும், நான் ஒருத்தருக்கு தான் அனுகிரகம் பண்ணுவேன். இது குரு முகாந்தம். குரு தோஷத்தை என்றுமே யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியாது. அதனால்தான் ஆச்சாரிய தேவோ பபா அதிதி தேவோ பபா அப்படிங்கிற ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ரமண மகரிஷி கோபமே வராதான் அவருக்கு. அவரை பார்த்தாலே சிவனை பார்த்தா மாதிரி. நம்ம பார்த்துல ஒரு துண்டு இல்லாம வாசல்ல வந்து நிக்க மாட்டேங்கிறோம். சுவாமி வந்தா சட்டையை போட்டு நிக்கிறான். சாமி வந்தா மாத்து வாசல்ல சுவாமி வந்தா இடுப்புல துண்டை கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணணும். இவன் பனியனை போட்டுக்கிறான், ஆஃப் டயரை போட்டுக்கிறான், நிக்கிறான். அந்த சுவாமி வந்துட்டு போறான். அந்த சுவாமிக்கு ஒரு இதுவே இல்லை. சுவாமி ஆத்து வாசல வர்றாருன்னா நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ண வர்றாருன்னு அர்த்தம். மாட வீதியில் இருக்கிற அத்தனை பேரும் பூர்வ கர்மால புண்ணியம் பண்ணாதான் கோவில் மாட வீதியில் இருக்க முடியும். எத்தனை பிறவி? 14 பிறவில புண்ணியம் பண்ணவன் தான் மாட வீதியில இருப்பான். மற்றவன்லாம் வெளியில தான் இருப்பான். ஏங்குவான் இந்த மாட வீதியில இருக்கணும் பார்த்துட்டு, ஐயோ நமக்கு இங்க ஒரு வீடு கிடைக்காதா அப்படின்னு கேட்பான். மாட வீதியில இருக்க வேண்டுமே, யாரும் கிராமத்துல இருக்க கூட வீடை வித்துறாதீங்க. ஏன்னா சுவாமி நம்ம மாத்துக்கு வருவாராம். நம்ம குழந்தைகளாம் எப்படி இருக்கான்னு தரிசனம் பண்ண வர்ற. அதான் விழா காலங்கள். கபாலி 63 பாருங்க, 63 கபாலீஸ்வரர் 10 நாள் காலையில சாயந்தரம் நமக்கு எப்படி தரிசனம் கொடுக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு கோவில்ல திருவிழா நடக்கும் பங்குனி உத்திரத்துல. சுவாமி நம்மளை பார்க்க சந்தோஷப்பட்டு வர்றாரு. அதனால்தான் மேலதாளத்தோட வர்றார். சாதாரணமா வர்றது கிடையாது. மேலதாளம் படை சூழ மக்களை சூழ வைத்து அங்கே ரிஷப தரிசனமும் அதிகார நந்தியும் தேர் தரிசனமும் நமக்கு தருகிறார்கள். என்னை பார், என் அழகை பார் என்று சொல்கிறார் சுவாமி.
அதே போலதான் இந்த குருமுகாந்தம். அன்னைக்கு ரமண மகர்ஷியுடைய ஆராதனை வைபவம். எல்லாரும் குருநாதருடைய அனுகிரகம் பெறணும்னா சிவபெருமானுடைய அனுகிரகம் வேணும். சிவபெருமானும் குருவும் ஒன்றே. அதனால்தான் தட்சிணாமூர்த்தியாக இருந்தார். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக குருமுகாந்தமாக நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறார். அதே போல இந்த ரமண மகர்ஷியுடைய திவ்யமான 75வது ஆராதனை தினமானது 25/4/2025 நடைபெறுகிறது. எல்லாரும் அண்ணாமலை தரிசனம் பண்ணாமல் இருக்கும் நம்மளுடைய குருநாதரை தரிசனம் செய்து சித்த வழிபாடுக்கு அவர் தாங்க. நான் சித்தர்ன்னு சொல்றான் இந்த காலத்துல. அவரே மாரி ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் தபஸ் பண்ணணும். தன்னை மறந்து திருவண்ணாமலை தான் போய் சித்தரான தபஸ் பண்ணணும். உட்காந்துட்டு முதல்ல நமக்கு அது வரவே வராது. கான்சன்ட்ரேஷன் ஒரு நாள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் நீங்க அப்படியே உட்காந்து எல்லாம் கடைசியில உங்க பின்னாடி நடந்து போற மோட்டார் சத்தம் கூட கேட்காது, வெடி வெடிச்சோட கேட்காது. அந்த அளவுக்கு சித்தத்தன்மை வந்து விடும் திருவண்ணாமலையில். ஆனால்தான் ரிஷிகள்லாம் அங்க மகரிஷிகள் எல்லோருமே அங்க தபஸ் பண்றாங்க. ஏன்னா நித்திய தரிசனம் சிவபெருமான். தேவர்கள்லாம் டெய்லி பூஜை பண்றாங்க அந்த மலையை. ஆனால்தான் அந்த மலைக்கு அவ்வளோ சக்தி. அதனால சிவபெருமான்கிட்டே நின்று கைலாயத்திலே தபம் பண்ற மாதிரி திருவண்ணாமலை. அதனால ஆன்மீகர்கள் எல்லோரும் திருவண்ணாமலை போறவங்க எல்லோரும் ஒரு 10 நிமிஷம் மலையை கிட்டக்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு வேண்டியதை சிவபெருமானை நினைத்து வழிபடுங்கள். இந்த இல்லற வாழ்வு எனக்கு வேண்டாம், எம்பெருமானை உன்னுடைய கைலாச பதவியே வேணும் என்று கேட்டு எம்பெருமானை பிரார்த்தனை. அதுதான் அங்கே ரமண மகரிஷி மகரிஷி அவர். அப்படிப்பட்ட குருநாதருடைய அனுகிரகம் பெற்று எல்லோரும் நல்வாழ்வு வருமாறு கேட்டுக்கிறோம். அரம பார்வதி பதையே அகர மகாதேவா.